பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிமருடைய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றாங்க, நான் 3 விஷயங்களை சத்தியமிட்டு சொல்கின்றேன், அதனை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். ஒன்றாவது, தர்மம் செய்வதனாலே உங்களுடைய பொருளாதாரம் குறைந்து விடாது. யார் ஒருவர் அநியாயம் செய்யப்பட்டு அதிலே பொறுமையாக இருக்கிறாரோ அவருடைய கண்ணியத்தை இறைவன் உயர்த்துகின்றான். யார் ஒருவர் தங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி பிறரிடத்திலே கையேந்துகிறாரோ அவருக்கு இறைவன் ஏழ்மையுடைய வாசலை திறக்குகின்றான் என்று சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் தர்மம் ஏழைக்கு செய்வதனாலே நம்முடைய பொருள் வளம் பெருகின்றது, அது குறையாது என்பதை சொல்லி காமிக்கின்றார்கள். நாம் அநியாயம் செய்யப்பட்டு பொறுமையாக இருந்தால் இறைவனுடைய உதவி நமக்கு வரும் என்பதனை விளக்கி சொல்கின்றார்கள். மூணாவது, நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி யாரிடம் நிற்காமல் நாம் உழைத்து சம்பாதிக்கும் பொழுது நமக்கு ரிஸ்குடைய வாசல் திறக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே எனக்கு நினைத்தவர்களே, நாம் இறைவனிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வோம், 5 நேரம் தொழுவோம், இறைவனுடைய கட்டளை எடுத்து நடப்போம், நன்மை ஏவி தீமையை தடுப்போம். இறைவன் உங்களுக்கு உதவி